வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் பட்ஸ் VS102 அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இயர்பட்ஸோட ஃபுல் டீட்டெயிலையும் நான் டாப் டு பாட்டம் ஃபுல்லாக தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இந்த ப்ராடக்ட்டோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதில் பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் இல்லாமல் நல்லா ஃப்ளெக்சிபிளான நல்லா ஸ்ட்ராங் பிளாஸ்டிக்கை தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுக்குற காசுக்கு தக்கன நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கீழே போட்டால் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் இது உடையாத மாதிரி தான் நல்ல ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலான டிசைனாக பார்க்க நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ளே உள்ள ஏர்பட்ஸோட டிசைன் தான் இந்த தடவை நல்ல வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பறவை பறக்கிற மாதிரி நல்லா பார்க்கவே நல்ல லுக்காக இருக்குது. உங்கள் காலை மாட்டிங்கன்னா பார்க்கவே நல்ல ராயல் லுக்கோட நல்ல டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் ஹோஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் சிம்பிள் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு மாட்டுற மாதிரி டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, டைப் சி போட்டு தான். ஸோ டைப் சி போட்டு கொடுத்தது ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட் டைம்லாம் நீங்கள் சார்ஜ் போடும்போது சார்ஜிங் கேபிளில் நீங்கள் எப்படினாலும் மாட்டலாம், ஈஸியாக சார்ஜர் செட் ஆயிரும். மைக்ரோ யூஎஸ்பி கேபிள்னால் மாற்றி மாட்டிங்கன்னா டேமேஜ் ஆகும். ஸோ இந்த இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங்ஸோட மூடியை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ரொம்ப டைட்டாலாம் இருக்காது, ஓவரால் நல்ல நார்மல் டைட்டோடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பேண்ட் பேக்கெட்டில் வச்சாலும் சரி, இல்லைனா பேக்கில் போட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகவும் இருக்கிற அந்த மாதிரி எதுவுமே கவலைப்பட வேண்டாம். நல்ல ஓரளவு டைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மூடி ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக புதுசாக ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. வித் ஸ்டெம்போட கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்ப்பு தான் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்ல பூமராங் மாதிரி நல்ல நீட்டாக ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது டாப்பில் பார்த்திங்கன்னா நாய்ஸு என்ங்கிற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா குவாட் மைக் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் இயர்பட்ஸ் 2மே, ரைட் இயர்பட்ஸ் 2மே மொத்தம் 4 மைக் கொடுத்துருப்பாங்க. அது பேர் தான் பார்த்திங்கன்னா குவாட் மைக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இயர்பட்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா சிலிக்கான் டிப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலிக்கான் டிப்பும் பார்த்திங்கன்னா எல்லா விதமான காதிலையும் பொருந்த மாதிரி நல்ல ஆங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா இயர்பட்ஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆங்கிள் ஷேப் தான் வருது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிள் ஷேப் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டிய என்னென்னு பார்த்திங்கன்னா உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் எடுத்து காதில் மாட்டினாலே போதும். நீங்கள் எவ்வளோ தான் தலையாடினாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காதை விட்டு கீழே விழாது. அப்படி ஒரு டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார்ஜிங்கஸோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் சார்ஜிங்கஸ் வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 43 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே பேக் டைம் இருக்கும். அதே போல் இந்த இயர்பட்ஸை மட்டும் எடுத்து தனியாக காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 7 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். அதாவது 7 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். அதே போல் இந்த இயர்பட்ஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சார்ஜிங்கஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறோம். அதே போல் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா சார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும், 120 நிமிஷம் வரைக்கும் ப்ளே பேக் டைம் இருக்கும். 120 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், கேம் விளாண்டுக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பர்பஸுக்கு நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டாலே போதும், 120 மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இதில் வந்து 11mm டிரைவர் நல்ல பெரிய டிரைவராக கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் டிப் கொடுத்து 11mm டிரைவருங்கிறது ரொம்ப பெரிய டிரைவர் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டிப் கொடுத்தாங்க அப்படின்னா வெறும் 6mm 7mm டிரைவரே போதும். இதில் வந்து 11mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்டு வந்து நீங்கள் ஃபுல் சவுண்டு வச்சிங்க அப்படின்னா சவுண்ட் ரொம்ப கேட்கும். அதனால் நீங்கள் பாதி சவுண்டு வச்சு கேட்டாலே போதும், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இதில் பேஸாக இருக்கட்டும், ட்ரிப்பிள்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே நல்லா டீசெண்டாக நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ நேரம் கேட்டாலும் காது வலிக்காத மாதிரி நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது மூலமாக தைரியமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது சரி, சைக்கிளிங் பண்ணும்போது ஹெல்மெட்டில் மாட்டாலும் சரி, எவ்வளோ எடுத்தாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. நீங்கள் லேசாக மழை பெய்கிறப்ப கூட இந்த இயர்பட்ஸை நீங்கள் காலை மாட்டி வெளியே விளையாடலாம், இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அப்புறம் அதே போல் கால் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இதில் வந்து குவாட் மைக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கூட்டத்தில் நல்ல கூட்ட நெரிசலில் நின்று கால் பேசணும்னு நினச்சிங்கன்னா
இந்த இயர்பட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி கால் பேசலாம். ஏன்னா ஒரு மைக் வந்து லெஃப்ட் இயர்பட்ஸில் 2 மைக், ரைட் இயர்பட்ஸ் 2 மைக், மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட்ட நெரிசலில் நின்று கால் பேசும்போது ஒரு மைக் வந்து சுற்றி நடக்கிற சவுண்டை ஃபுல்லாக கேதர் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிவிட்டு ஒரு மைக் வந்து உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட் கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது குவாட் மைக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதே போல் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி தான். ஸோ கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்திங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு கேஜெட்டோட இந்த இயர்பட்ஸை நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ போத் ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் ஐஃபோன் ரெண்டுக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. டச் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டு மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாற்றிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு, கூகுள், சிரி அந்த மாதிரி நீங்கள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே போல் சார்ஜிங்ஸோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 38 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸோட வெயிட்டு பார்த்திங்கன்னா வெறும் 3.6 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் காலை மாட்டி பாட்டு கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா போதும், நீங்கள் 10 நிமிஷத்தில் உங்கள் காலை இந்த இயர்பட்ஸ் இருக்கிறதே மறந்தீங்க. அவ்வளோ காம்பேக்டாக ரொம்ப லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த ப்ராடக்ட் வந்து புதுசாக வாங்கும்போது உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் வந்து இயர்பட்ஸ் இருக்கும், அப்புறம் டைப் சி கேபிள் இருக்கும், அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும், அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க. ஓகே நண்பா, அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இதே மாதிரி நான் வேற ஒரு கேட்ஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.